எங்க பாட்டி எனக்கு டெலிவரிக்கு அப்புறமா பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்த இந்த கருப்பு உளுந்தங்களிய அவங்க கிட்ட கேட்டு உங்களுக்கும் செஞ்சு காமிக்கிறேன். இதோட தனித்துவம் பார்த்தீங்கன்னா இதில் சேர்க்குற ஒரு பொருளும் தான். கருப்பு உளுந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலும்புக்கு நல்ல பலம் கொடுக்கும். அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தின கருப்பு கவுனி அரிசி. புது மாப்பிள்ளைகளுக்கு மட்டுமே கொடுக்கும் மாப்பிள்ளை சம்பா. பெண்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும் பூங்கார் அரிசி. எப்பவுமே இளமையா வச்சிருக்கும் கருங்குருவை. சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சிருக்க காட்டு ஆனம் அரிசி. கெட்ட கொழுப்ப கரைக்கும் குள்ளக்கார் அரிசி. இதோடவே பச்சரிசி, பாசிப்பருப்பு, சுக்கு, ஏலக்காய் எல்லாத்தையும் தனித்தனியா வாசனை வர அளவுக்கு வறுத்து ஆறுனதுக்கு அப்புறமா மில்லுல கொடுத்து அரைச்சிட்டீங்கன்னா சத்து உள்ள கருப்பு உளுந்தம் பொடி தயாராயிருச்சு. இதை டெய்லி கஞ்சியாவும் செஞ்சு குடிக்கலாம், இல்ல வாரத்துக்கு ஒரு வாட்டி களியாவும் செஞ்சு சாப்பிடலாம். கஞ்சி பண்றதுக்கு 2 டீஸ்பூன் பொடியை தண்ணியில் நல்லா கரைச்சி உப்பு சேர்த்தோ இல்ல கருப்பட்டி சேர்த்தோ நீங்க டெய்லி கஞ்சியா குடிச்சுக்கலாம். களி பண்றதுக்கு 1 கப் மாவோட 1.5 கப் கருப்பட்டி 3 கப் தண்ணியில கரைச்சிட்டு இதோட சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்லா இந்த அளவு திக்காகிற அளவுக்கு கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா 1/4 கப் நெய் இல்லட்டா 1/4 கப் நல்லெண்ணெய் சேர்த்து இறக்கிட்டீங்கன்னா சத்து உள்ள கருப்பு உளுந்த களி தயாராயிருச்சு. இதை டெலிவரி ஆனதுக்கு அப்புறமாவும் எடுத்துக்கலாம். பெரிய பொண்ணான பெண் குழந்தைகளும் எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தாராளமா எடுத்துக்கலாம். என்னால இவ்வளோ ப்ராசஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இதே மெத்தட்ல நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் தரமான உளுந்தங்கஞ்சி பொடி செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேஜை டேக் பண்ணியிருக்கேன், கூடவே வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். விருப்பப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.